இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2025 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34, லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 12:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதிகாலை 1:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:51 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. அனைவரிடத்திலுமே சமநிலையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். எல்லா விஷயத்தையுமே லேசாகவும் சாதகமாகவும் எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். ஓய்வெடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் 3வது நபர்களுடைய தலையீட்டினை நீங்க அனுமதிக்கவும் வேண்டாம். தேவையற்ற இடையூறுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சாதகமாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்று லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவுல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வாகனங்களினால சின்ன சின்ன பழுதுகளும் ஏற்படலாங்க. இதனால சிரமங்களும் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்க நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது தாமதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுக்கு வழியில நீங்க சம்பாதிக்க நினைக்கவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய படிப்பில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது ஏதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. சற்று தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சில வேலைகளை முடிப்பதற்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. எதிர்பாராத சில பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளின் மூலம் சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும்.
தேவையற்ற சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல விவேகத்துடன் பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலமான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைந்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு நேரத்துடன் செய்து முடித்தும் விடுவீங்க. தவறுகளை திருத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசித்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஓரிரண்டு நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் மிதமாகவும் இருக்கும். பணத்தை நல்லபடியாக தக்க வைத்தும் கொள்வீங்க. சில பயனுள்ள செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடைபெறும். மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு வன்மையினால உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உற்சாகத்துடன் எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதரவுகளும் பெருகும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் உற்சாகமும் வெளிப்படும். சில செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது விரய செலவுகளும் ஏற்படலாங்க. நிதி நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நல்ல யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஆர்வத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று எந்த ஒரு செயலிலுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் ஏற்படும். வியாபார நிமித்தமான சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்ளலாம். இப்பொழுது ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர்ல இருக்கின்ற வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு வேலைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று தொழில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வகையில வங்கி கடன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்குங்க, செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்குங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று வெளியில இருக்கின்ற கோபங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. சிறிய முதலீடுகள்ல கூட நல்ல வருமானத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு வரவேண்டிய கடன் தொகையும் கைக்கும் வந்து சேருங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கும் வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி வேலைகளை வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சாதித்தும் காட்டுவீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமையும். இன்று ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த கசப்பான அனுபவங்களும் மாறுங்க. உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். சில சிறப்பான திறமைகளின் காரணமாக நற்பெயரையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான நேரத்தை செலவும் செய்வீங்க. உத்தியோக ரீதியாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சஞ்சலமான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலமான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். இன்று வீட்டுல ஏதாவது விசேஷ வைபவங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அமைதியாகவும் உணர்வீங்க. சில பலதரப்பட்ட யோசனைகளும் மனதில் ஏற்படலாங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கவனமாகவும் இருங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடலாங்க. வேலைகளை முடிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அவர்களிடத்துல நல்ல ஒரு தகவல் தொடர்பாடலுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க.
வரவும் செலவும் இருக்குங்க. ஆனாலும் பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டத்தினை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. இன்று எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். குடும்ப செலவுகளும் இருக்க தங்க செய்யும். சகோதர சகோதரிகளுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க போட்ட முதலுக்கு இப்பொழுது ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். மற்றபடி வியாபாரத்துல விற்பனையிலும் லாபத்திலும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். தொலைதூரத்துல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பான விஷயங்கள் சிறப்பாகவும் முடியும். மாற்றமான சிந்தனைகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். உங்களின் மீது ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையான முறையை கையாளவும் செய்வீங்க. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். பத்திரங்கள் தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உறுதியான மற்றும் திறமையான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலம் பல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காதலுடனும் காணப்படுவீங்க. சில மகிழ்ச்சியான விஷயங்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சாதகமாக தங்க இருக்கும். குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் துணைக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று சொந்த பந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். உறவினர்களை ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலர் கடுமையாக உழைத்து வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சவாலான வேலைகளையும் எளிமையாக முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு வேலையில நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. பிரிந்து இருந்த காதலர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதுங்க. இன்று உற்சாகத்துடன் பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் என்று சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் என்று உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம்.
முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை சரியாக செய்து முடிப்பதில் கவனமாகவும் இருப்பீங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை புத்திசாலித்தனமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான அரசு உதவிகள் சாதகமாகவும் அமையும். அரைகுறையாக நின்ற பணிகளை எல்லாமே இப்பொழுது முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வெளியிடங்கள்ல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் மாறும். தொழிலுக்காக ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஒப்பந்தங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. புரிதல்களும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒற்றுமை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை விட்டுவிட்டு யதார்த்தமாக பேசுவதும் நல்லது. இன்று மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை சம்பந்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ளதாகவும் இருக்கும். வெற்றியை தருவதாகவும் இருக்கும். புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. புதிய பொருட்களை ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. இன்று சில மகிழ்ச்சியான விஷயங்களை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளிடத்திலையும் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. இன்று எந்த ஒரு நிலையிலுமே தொழில முன்னேற்றத்துடனும் கொண்டு செல்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெளிநாட்டிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழலும் உண்டாகும். இன்று தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முக்கியமான தீர்வை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் நல்லபடியாக தேடி வந்தும் பேசுவாங்க. விட்டுப்போன உறவினர்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் இன்று வெளியிடங்களுக்கோ அல்லது சுற்றுலாக்களுக்கோ சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலையை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகளை ஈடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. இது மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும்.
இன்று சில வேலைகளை நீங்க நினைவுல வைத்து செய்து விடுவதும் நல்லதுதாங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல முயற்சிகள் கைகூடியும் வரலாங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். மற்றவர்களுடன் பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமும் உண்டாகுங்க. பிள்ளைகளுக்கு பிடித்தமானவற்றை வாங்கியும் தருவீங்க. அவர்களுடைய கல்வி செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தங்களுடைய வழிகாட்டுதல்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானமான நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு வேலைகளையுமே கவனமாக செய்வதும் நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்பட்டாலே போதுங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியான மனநிலையுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். மருத்துவ செலவுகளும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க துணிச்சலாக இறங்கவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். காலத்திற்கு ஏற்றாற் போல வியாபாரத்துல புதுமையை புகுத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்ப துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில ஆர்வமும் அதிகரிக்கும். ஊதிய உயர்வு போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் என்று தைரியத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல பணிச்சுமை குறைந்து உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கலாம். உங்களுடைய வேலைகள்ல சில தடைகளை சந்தித்த பின்பு வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். மனதில நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறப்புகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதில நினைத்த வேலைகளையும் நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சில சவாலான வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல சிந்திப்பதோ அதிகப்படியாக மனதை போட்டு குழப்பிக் கொள்வதோ வேண்டாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமையுடனும் உறுதியுடனும் வேலைகளை கையாள்வதும் நல்லது. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. ரிலாக்ஸாக வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாம். வேலையில உங்களுக்கு திருப்தியும் இருக்கும். திருமண உறவில என்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை பற்றி முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேலையில பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். செலவுகளும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கான செலவுகளாகவும் இருக்கலாம். சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த கடன் தொகைகளை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. வீட்டு வேலைகளை முடிப்பது இளைச்சல்களும் இருக்கலாம். நிதி நிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பான விஷயத்துல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனை சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் மனதில ஏற்படலாம். செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஒரு விதமான குழப்பத்துடனும் இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல கனிவாகவும் நடந்தும் கொள்ளுங்க. யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய ஆசைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நாட்களாக நீங்க வாங்க நினைத்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வேலை போல அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இதனை சரி கட்டுவதற்கு திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில என்று உங்கள் பிரியமானவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இதனால உறவுல இருந்து வந்த பிரிவினைகளும் நீங்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாக தங்க இருக்கும் என்று பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை நல்ல வகையில நீங்க தக்க வைத்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு அஜீரண கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இன்று உங்களுடைய பெயர் கெட்டுவிடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உடன் இருப்பவர்கள் கிட்டையும் கவனமாக பேசுவதும் நல்லது. தொழிலுக்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு காவல்துறை வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பத்திரங்களை கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது. உங்கள் தாயாருக்கு ஏற்பட்டு இருந்த மருத்துவ பாதிப்புகளும் குறையும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் தொடங்குகின்ற முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும், சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல தடைப்பட்ட சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. சில கடினமான நேரத்துல உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களை நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். மன அமைதியும் உண்டாகும். குடும்ப பொறுப்புகளை எதிர்பார்த்த வகையில முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். பிறமொழி பேசும் மக்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகளும் கைகூடியும் வரும். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல்களும் அனுகூலமும் உண்டாகும். சில ரகசியமான செயல்பாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதில ஏற்பட்டு இருந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமாகவும் முடியும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்திக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையும் என்று முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழந்த பொருட்களையும் மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கியும் கொள்வீங்க. சில முக்கியமான முடிவுகளையும் தீர்க்கமாக எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அடுத்த இடத்திற்கு செல்வதற்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் பிரியமானவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். போதிய அளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன அழுத்தங்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிலையான வருமானத்தை உருவாக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்களை எல்லாமே சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. அரசாங்க கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகள்ல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லதுதாங்க. தேவையற்ற பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். ஆனால் யாரிடத்திலும் என்று மோதல் போக்கினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். ஆதரவுகளை பெற்றுவிடுவதும் நல்லது. தடைப்பட்ட வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில அன்பு மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் ஏதாவது வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் ஈடேறும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கற்பனை துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சில மாற்றங்களின் முன் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:51 உடன் சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படுங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடன் செயலாற்றுவதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. தனிமையாகவும் உணர்வீங்க. இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொண்டு நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல எதிர்பாலின சக பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. இது மிகவும் முக்கியமாகவும் இருக்கும். வேலையின் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. திருமண உறவுல என்று சராசரியான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சீராகவும் இருக்குங்க. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய காதலி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில நீங்க விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சிலருக்கு விவசாய பொருட்களின் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பு கணக்குகள்ல இருந்து பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல காலையில பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. பழைய கடன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் இருப்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாகவும் முடியுங்க. சில நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. வேலைகளை முடிப்பதில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் நிதானமாக பேசுவதும் நல்லது. பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணிகள்ல துரிதமும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சமூக பணிகள்ல ஆதரவான சூழலும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படலாம். வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். சமூகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இப்பொழுது பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம்.
இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:51 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் இருக்குங்க. நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம், துரிதமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும், குழப்பங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. வேலைகளில் மும்முரமாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியையும் பெற்றுத் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை உங்கள் உடன் இருப்பவர்கள் பகிர்ந்தும் கொள்வாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரத்தையும் கொடுத்து விடுவாங்க. திருமண உறவில என்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களுடைய வேலைகள்ல குற்றம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாக தங்க இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளம் வயதில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வீட்டுல திருமண நிச்சயதார்த்தங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையும் மனம் மகிழும்படியாக நீங்கள் நடந்தும் கொள்வீங்க. சிறிய வியாபாரத்துல நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். சேமிப்புகள்ல இருந்து வந்த பணத்தை நிலத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் வசதியையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை விருப்பப்படி நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வேலையாட்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.